நான் உங்கள் தேவா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ மெரினா பீச்சில் வந்து இரவு தங்கு விடுதி ஒன்று கட்டிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அதில் தங்கிக்கலாமாம்மா. அங்கே இருக்கிற சிறு வியாபாரிகள்லாம் வந்து அந்த இரவு விடுதியில் தங்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. முதல்வருக்கு நன்றி சொல்கிறாங்க. இது வந்து மிகச்சிறந்த தொண்டு, பாராட்டுக்குரிய விஷயம். இதைத்தான் நம்ம சேனல் சொல்லுது. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்குது. அதை முதல்வர் வந்து மெரினா பீச்சில் தொடங்கி வச்சுருக்காரு. எத்தனையோ பணக்காரர் இருக்கிறாங்க, எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி ஒரு விடுதியை தொடங்கி வச்சாங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 பேர் தங்குற மாதிரி இருந்தால் போதும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருந்து அந்த பிச்சைக்காரங்களாம் ரோட்டில் படுத்துட்டு இருக்க மாட்டாங்க, பிரச்சனைக்கு ஆக மாட்டாங்க. பிச்சைக்காரில் பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து பாலியல் தொந்தரவு அந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் போக முடியாது, பாதுகாப்பாக இருப்பாங்க. அங்கே ஒரு செக்யூரிட்டி போட்டுக்கலாம். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு இரவு விடுதியை திறந்து வச்சோம்னா ஏழைகள், வீடு இல்லாதவங்க வந்து தங்கிப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. மெரினா பீச்சில் எல்லா வசதியும் செஞ்சுருக்கோம். பாத்ரூம் வந்து தண்ணி வசதி முதற்கொண்டு குளிக்கிறது எல்லாமே எல்லா வசதியும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விடுதியை கட்டலாம். இதுக்கு எவ்வளோ மீறி போனால் ஒரு 2 கோடி இது செலவாகும். 200 கோடி 300 கோடிங்கிறாங்க சம்பளம். 2 கோடி கொடுத்து செய்ய மாட்டாங்களா? 40 மாவட்டத்துக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 2 கோடி போட்டாலே 80 கோடி தான் வரும். வருஷத்துக்கு ஒரு விடுதி கட்டினாலும் பரவாயில்ல. அது மாதிரி நடிகர்கள்லாம் சேர்ந்து செய்வாங்களா? பணக்காரலாம் சேர்ந்து செய்வாங்களா? யார் செய்வாங்கன்னு தெரியல. ஆனால் நான் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். நான் எப்படி செய்யணும்னு தெரியல. கடவுளை நம்பியிருக்கிறேன். கடவுள் நினச்சி இந்த உலகத்தையே படைச்சிருக்காரு. இதை செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். நிச்சயமாக நான் சாகருக்குள்ளே இதை நான் பார்த்துட்டு தான் சாவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ என்னுடைய கனவு நனவாகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.